நீங்கள் மதுபான கடைகள் இத்தனை மணி காலைக்கு திறந்து இரவு இத்தனை மணிக்கு மூட வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆனால் நான் சேலஞ்சு செய்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை, நான் தமிழ்நாட்டு அரசுக்கு சேலஞ்சாக சொல்லுகிறேன். அந்த விதிமுறைப்படி 75% கடைகள் இயங்குவதே கிடையாது. நீங்கள் சென்னையிலும் சரி வெளியூர்களிலும் சரி காலை 7 மணிக்கு போனால் சரக்கு கிடைக்கும் என்கிற நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், பல ஊர்களில் இந்த நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், அது அரசாங்க நிர்வாகத்தின் தோல்வி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அது ஊழல் தாண்டவம் ஆடுகிறது இந்த துறையில் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளம் என்று நான் முதலமைச்சருக்கு சொல்ல விரும்புகிறேன். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையில் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் என்று இருக்கிறது. காவல்துறையினுடைய ஒரு அங்கமாக அதிலும் பணியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் செயலிழந்து இருக்கிறது, செயல்படவே இல்லை அல்லது கையூட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் இந்த கடைகளெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பாக திறந்திருப்பது. நான் சென்னையிலேயே பார்க்கிறேன், கோயில்களுக்கு போகும்போது பார்க்கிறேன், திருமண நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பார்க்கிறேன், பல மதுபான கூடங்களின் பின்புற வாசல் வழியாக மதுபானங்கள் காலை 7 மணிக்கு கிடைக்கின்றன என்று சொன்னால் பொறுப்பற்ற அரசாங்கத்தின் செயலாக நான் இதை பார்க்கிறேன்.